என்னம்மா பிரியா, கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணிட்டாங்களா? அதான் நீ ஆரத்தியோடு நிற்கிறியா? ஆமாங்க மாமா. இப்போ தான் சுமதி ஃபோன் பண்ணா, காரில் கிளம்பிட்டாங்களாமா. சரி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த குழந்தை இல்லை மாமா, ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டா தானே நல்லது. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். நானும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதோ வந்துட்டாங்க பாருங்க மாமா. வாமா அஞ்சலா, வேகமா வா. மருமக ஆரத்தியோடு நிற்கிறா பாரு. இருங்க, வந்துட்டு தானே இருக்கேன். கனி, இரு பெரியமா, உனக்கு ஆரத்தி எடுக்கிறேன். இந்த கனி பொட்டு வச்சுக்கோ. வாமா கனி, வா. அதான் பெரியம்மா ஆரத்தி எடுத்துட்டாங்கல்ல. அஞ்சலை, குழந்தைய கூட்டிகிட்டு உள்ள வா. சுமதி, பாப்பா கூட்டிட்டு உள்ளே போ, நான் ஆரத்தியை ரோட்டில் கூட்டிகிட்டு வரேன். சரிங்கக்கா. சரி, கருமா, இதுங்களுக்கெல்லாம் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏம்மா அஞ்சலை, வந்ததுலேருந்து முகத்தை ரொம்ப கோவமாக வச்சுருக்க. ஏம்மா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவளே ஆஸ்பத்திரிக்கு வந்து நின்றுட்டா. இதில் சுமதி வேற அவளுக்கு சப்போர்ட்டு. அதுதான். அப்படி யாருங்கம்மா வந்தது? வேற யாருங்க மாமா, எல்லாம் அஞ்சலி தான் வந்திருக்கா. அஞ்சலி வந்ததுனால தான் அத்தை இவ்வளோ கோவமாக இருக்காங்க. இந்த விஷயம்லாம் மட்டும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருது. உனக்கு யார் சொன்னா பிரியா? பாருங்க அத்தை, உங்கள் பையனை என்கிட்ட சண்டைக்கு வரத சுமதி தான் சொன்னா. அஞ்சலி வந்தா குழந்தைய பார்த்துட்டு போயிருக்கா அப்படின்னு. ஏம்மா அஞ்சலை, அஞ்சலி அங்கே வந்தானா வீட்டுக்கு வர சொல்லியிருக்க வேண்டியதானம்மா? இது நல்ல கதையா இருக்கே. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரதாம்ல. வீட்டுக்கு யாரையும் வீட்டுக்கு ஏற்றுக்கிற மாதிரிலாம் நான் இல்லைங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மா, ஏம்மா கோவப்படுறீங்க? அஞ்சலி இந்த வீட்டில் பிறந்தவ தானம்மா. ப்ளீஸ்மா. ஆமாம்மா, அண்ணன் சொல்கிறதும் சரிதாம்மா. ஏம்மா நீங்கள் அஞ்சலிக்குள்ளே பேசக்கூடாது, அஞ்சலி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? குடும்பமாக ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க. அஞ்சலை, அப்படி பேசாத அஞ்சலை. அவள் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கா அஞ்சலை. அந்த நேரத்தில் அவளுக்கு நம்ம தானே உதவியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளே அவளை இப்படி தனியாக விடலாமா அஞ்சலை? யாருங்க எதுவும் செய்யாமல் இருந்தா? அவள் வாழ்க்கையில் அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன். என் பேச்சை மீறி அவள் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கா. இனிமேல் அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கட்டும். ஆமாங்க அத்தை, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்டு. நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எதுவுமே வேண்டான்ட்டு இருந்தவ தானே அவள். அதனால் அவளெல்லாம் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாது அத்தை. பிரியா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, சரியா? தேவையில்லாமல் நீ இந்த விஷயத்தெல்லாம் மூக்கம் நினைக்காது. உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதாங்க? டேய், ஏன்டா அவள்கிட்ட கோவப்படுற? அவள் சொல்கிற நியாயம் தானே? சரி சரி, எல்லாரும் இந்த பேச்சை இதோட விடுங்க. உங்களுக்கு என்ன? உங்கள் தங்கச்சிங்க, உங்கள் அப்பாவுக்கு அவரோட பொண்ணு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த பொண்ணு, அப்படி தானே? அப்போ நான் அவளுக்கு செல்லமே கொடுக்கல. இப்போ என்னமோ நான் எதிரி மாதிரி அவளுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அம்மா, தயவு செஞ்சு விடுங்கம்மா. அவள் ஏதோ பண்ணிட்டா, அவளை நம்ம தானம்மா ஏற்றுக்கணும். அவள் மேலே என்னம்மா தப்பு இருக்கு? நம்ம பண்ணதுதாம்மா தப்பு. ஓ, அப்போ நான் பண்ணது தான் தப்புன்னு நீங்கள் சொல்கிற. அவள் கூட நீ எப்போ சேர்ந்த? அஞ்சலை, கோவப்படாத அஞ்சலை. அவள் அங்கே பொண்ணை பார்க்க வந்திருக்கா. அவளுக்கு இல்லாத உரிமையா அவன் அண்ணன் பொண்ணு மேலே? அதான சுமதியை சொன்னா. அப்போ நீங்கள்லாம் ஒன்றாயிட்டீங்க, நான் மட்டும் வேறையாயிட்டேன், அப்படி தானே? வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. அவளை பற்றி இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நாங்கள் என்னம்மா அவள் கூட பேசுறது கூட கிடையாதும்மா. நீங்கள் சொன்னதுலேருந்து அவள் வந்தான்னு கேள்விப்பட்டோன்னா மனசு தாங்கலம்மா. என்னதான் இருந்தாலும் அவளும் நம்ம வீட்டில் ஒருத்தி தானம்மா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்கள் எல்லாரை பற்றி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அப்பா சாமி, எல்லாரும் இந்த பேச்சை விடுங்கப்பா. அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்க. ஏப்பா, சுமதி எங்கப்பா? அவள் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காப்பா. மெடிசன்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்களாம்மா. அதனால பாப்பா முகமே சரியில்லைப்பா. அதை தூங்க வச்சுட்டு இருக்காப்பா பெட்ரூமில். சரிப்பா. அம்மா, அப்பா,
அப்பா. அட அஞ்சலி குரல் மாதிரி கேட்குது அத்தை.